ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும்போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்க பாஜக ஆபீஸ்ல இருக்கோம், ஆனா நாங்க பாஜக சார்பாக நாங்க பேசல. ஒரு பெண் என்கிறது முறையில நாங்க எல்லாரும் இங்க கலந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அது வேற விஷயம். ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. ஐ எம் சேயிங் ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கணும். ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம அப்படியெல்லாம் சொல்லும் போது ஏன் பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதுதான் நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது, என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும்? என் வீட்டுல இருக்கிற பிரச்சனையை என்னால தீர்க்க வைக்க முடியுமா, முடியாதா? என் வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால குரல் கொடுக்க முடியுமா, முடியாதா? என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனா அதுக்கு நான் கண்ணு மூடிட்டு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே சரியா இருக்கு, மேல இருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை பத்தி பேசு. கண்ணாடி வீட்டுல உட்காந்துட்டு இன்னொன்னு வீட்டுல கல் வீச கூடாதுதான் நான் சொல்றேன்.